சூர்யா சாட்டர்டேன்னொன்னே ஏதோ ஒரு சனிக்கிழமை லீவ் விட்ருப்பாங்க ஆஃபீஸு. அங்கே போய் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க. அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த ஒன்லைன் கூட நான் சொல்கிறது நல்லா தானே இருக்குது. ஆனால் அது இல்லை. படம் வந்து பார்த்திங்கன்னா 6-7 நாளுமே கோவப்படுறான். வாரம் ஃபுல்லாக கோவப்படுறான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன இது வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் சத்தியம் வாங்குறாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்படுன்னு. அந்த நாள் தான் சாட்டர்டே. வாரத்தில் 6 நாள் பட்ட கோவத்தை பூரா கண்ட்ரோல் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த 6ஆவது சனிக்கிழமை எப்படா வரும்னு வந்தவொன்னே தெறிக்க விட்றாப்புல. தேட்டரே தெரிக்குது. பயங்கரமான ஆக்ஷன் படம். நான் நினைக்கிறேன் தெலுங்கில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இவ்வளோ பார்க்கல. நீங்கள் தெலுங்குனாவே கன் எடுத்து டடன்னு ஏக்கப்படி சொல்லிட்டு துடுதுன்னு சுற்றுறது, கத்தி எடுத்து, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல பவரு, நல்ல எனர்ஜி, கையிலே தான் பண்ணுறாப்புல. சும்மா குத்தி கீறி விட்டு தூக்கி போகிறதெல்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கத்து எடுக்கிற சண்டை போட்டவன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தை வந்து லிப்பு வந்து சரியாக சிங்க் ஆகாதனால ஒரு தெலுங்கு படத்தை அப்பப்போ யாவப்படுத்தி போகுது. இதெல்லாம் பிரேக் அடிக்கிறவங்க என்னென்னா மியூசிக்கும் எஸ்ஜே சூர்யாவும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் பண்ண மாதிரி கோமா பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டாங்க. பெரிய வில்லன் கிடச்சிட்டாப்புல தெலுங்குக்கு. இனிமேல் எஸ்ஜே சூர்யாவை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லாம் தெலுங்கு சைடாக போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது படம். அதுவே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் நாடி படங்கள் வந்து ரொம்ப பில்டப் இருக்குது. இந்த படம் ரொம்ப பில்டப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒர்த்து அது. ஏன்னா கோவப்படுறவனுக்கு வந்து நீங்கள் சும்மா நடந்து வந்தால் இருக்காது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லெக் ஷாட் வைப்பாங்க. அப்படி காலை வச்சுட்டு இப்படி வருவாப்புல. அங்கேயே பறக்க திரும்பி பார்ப்பல. பின்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். சான்ஸே இல்லை. நானி எவ்வளோ பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுக்கு அடுத்து நானிக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அல்லு அர்ஜுனுக்கும் ராம் சரணுக்கு கூட அவ்வளோ இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 ஷோ வந்து சரியான ஓப்பனிங் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஷோலாம் கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஃபில் பண்ணிடுவாங்க. எஸ்ஜே சூர்யா ஃபில் பண்ணுவாங்க, நானி ஃபேனும் ஃபில் பண்ணிடுவாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்கு செம படம். கண்டிப்பாக 100 கிளப்ஸில் சேர்ந்துடும். தமிழில் எப்படி போகுதுன்னு தெரியாது. நேற்றுக்கு யூஎஸில் ரிலீஸ் ஆச்சு படம். இதுவரை நானி பண்ணாத ரெக்கார்டை வந்து அந்த படம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அந்த ரெக்கார்டை பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். சான்ஸே இல்லை. மாநாடுக்கு அப்புறம் சரியான காப்ரோல் என்னடா சொல்கிற அந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய இருக்குது. நிறைய எதிர்பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. தெலுங்குக்கு இப்படி பண்ணணுமா, நம்ம ஊரை விட்டு போகலாம் பிளான் பண்ணிட்டு வரோம் என்னமோ தெரில. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். இது உண்மையில் அவருக்கு அந்த பயம் வந்துடும். ஒரு ஊரே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாப்புல. கோவம் வந்து அந்த ஊரில் போய் அடிக்கிறது, தூக்கி போட்டு அடிக்கிறது. என்னதெல்லாம் தெரியல, எதுக்கு அடிக்கிறோம்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தெலுங்குக்கு வந்து தேவையான கதை. தமிழில் வந்து அங்கே லாஜிக் மிஸ். ஒரு ஊரே அடிக்கிறது மாதிரிலாம் கொஞ்சம் இல்லை. ஹீரோயின் தேவை தான். ஏன்னா எங்கே நீங்கள் படத்தை மூவ் பண்ணணும்னா சில ரோல்ஸ்லாம் தேவைப்படும். அது கண்டிப்பாக வரும். இது பேட்டர்ன், எழுதி வைக்கப்படாத பேட்டர்னு. ஸோ இதில் வந்து ஒரு மாசான ஹீரோ, ஒரு ஹீரோயின் இல்லைன்னா எப்படி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டூயட் கிடையாது. அதுதான் எங்கள் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். அந்த ஹீரோயின் கேரக்டராக தேவை, அந்த கேரக்டராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பர். ஆனால் சாங்லாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான் போயிட்டுருக்கு. படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். காமெடியில் எதுவுமே கிடையாது. சில காமெடி விரும்புகிறீங்க, டூயட் பார்க்குறீங்க, ஒரு பிரியங்கரமான ஒரு செக்ஸியாக ஒரு கிளாமராக பார்க்கலாம் அப்படின்னா வராதிங்க. ஆக்ஷனை பார்க்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நானியை பார்க்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஜே சூர்யா பார்க்கணும்னா தாராளமாக ஒரு ஷோவில் 2 ஷோ கூட பார்க்கலாம். 2K கிட்ஸ் தான். 2K கிட்ஸ் எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸு. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இந்த படம் இப்போ வந்து ராயனில் கூட அவ்வளோ திருப்திப்படுத்திருக்காது எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கு. ஆனால் இந்த படத்தில் திருப்திப்படுத்தும் அவங்க ஃபேன்ஸை. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் பார்க்கும்போது அட்லி மீன்ஸ் ஏன்னா இந்த படத்தில் ஒரு 7-8 படம் தமிழ் படம் பார்த்து ஃபீலிங் வருது. எந்தெந்த படம் படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த படம் அர்ஜுன் சார் சுதந்திரமான படம் அது அப்படியே எடுத்து வச்சுக்கிறானுங்க. இந்த எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எப்படிமா இருக்குது. அவர் தெலுங்கில் பேசிக்கிறதுனால தமிழில் டப் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எப்படிமா இருக்குது. இந்த மார்க் ஆண்டனி மாநாடுலாம் எஸ்ஜே சூர்யா சார் வந்து பேசியிருப்பார்ல, அதை வந்து வேறு எவனா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்லிட்டு டெப் ஸ்மாஷ் மாதிரி போடுவானுங்க. அது மாதிரி தான் இருக்குது. அவரே அவர் நடிச்சுக்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு இந்த மாநாடு அந்த மார்க் ஆண்டில் நடிச்ச ஒரு ஒரிஜினல் ஃபீல் வரல. வேணா ஒரு ஃபேமிலி ஆடிஸ்லாம் செட் ஆகும் உங்களுக்கு, தெலுங்கு ஆடிஸ்லாம் இந்த படம் செட் ஆகும் உங்களுக்கு, தமிழ் ஆடிஸ் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவேன். கதை ஒன்றும் இல்லைண்ணா. கதை சொல்லும்போது இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா வராது. அவர் எப்படி இருக்காரு. விக்ரம் தில்லுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வில்லனா அவரோட போலீஸ்காரன் அதே மாதிரி தான். எப்படி பொலித்தனம் மலை மாதிரி தரம் பண்ணுறாரு அதே தான். அதே மாதிரி மூஞ்சில் கோடு விட்டு போட்டுருவார் யார் விக்ரம். அதே தான். அதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னு நானே பார்த்தீங்கன்னு விக்ரம் இவன் வேறு மாதிரி படம் பார்த்துருப்பீங்களா.
எப்படி நானே கட்சி கட்டு போவார் அதே தான் 7-8 தமிழ் படம் பார்த்து ஃபீலிங் வந்துடும் நானே சொல்கிறேன். அதில் நம்ம படத்தில் பிஜிஎம்மாக பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் நோவும் அது வந்து காப்பி வச்சு போட்டுறாங்க. அது செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி வருது. அது எப்படி இருக்குது அந்த வார படத்தில் இத்திக் ரோஷன் வந்து ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். தமிழில் ஒரு சலங்கையிலும் வரும், இந்தியில் குங்கோர்னு வரும். அது அப்படி மியூசிக்கல் எல்லாத்தையும் காப்பி வச்சு போட்டுறாங்க. காப்பி தான் அந்த படமே ஃபுல்லாகவே. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு வீட்டில் உட்காந்து வேறு ஏதாவது படமே பார்த்தேன் வேஸ்ட் இந்த படம். நான் சீரியலாக வேணாம் படம் வந்து ஒரு 5 ஃபைட் சீன் இருக்குது. எனக்கு கதையும் வேணாம், இந்த கருமந்தம் தேவையில்ல, இந்த ஃபைட் சீன் மட்டும் தான் அவங்க வந்து ஒரு செட் ஆகும். மற்றபடி தெலுங்கு அடிசன் வேணால் செட் ஆகும் போல இருக்குது. ஏன்னா அவங்க தமிழ் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. விவேக் காத்திரியே சொல்கிறாங்க அவர் நிறைய வீட்டில் உட்காந்து சின்ன வயசுலேருந்து நிறைய தமிழ் படம்லாம் பார்த்துருவார் போல இருக்குது. ஏன்னா சரத்குமார் படம் ஞாபகம்லாம் வருது. படம்லாம் நார்மலாக படம் பார்க்குறது படம் செட் ஆகும். என்ன மாதிரி நிறைய படம் பார்க்குறாங்க. இந்த படம் வந்து எப்படி சொல்லுது அட்லி படம் உங்களுக்கு புரிஞ்சால் அவங்களுக்கு இருந்து பார்க்கலாம். அட்லி மாதிரி ஸ்டைல் படம்லாம் பார்ப்பவங்களுக்கு இந்த படம் வந்து 1 டைம் ஆச்சுன்னு சொல்லுவேன். நானி பொறுத்தவரைக்கும் தெலுங்கு சினிமாவில் பிடிச்ச ஒரு ஆக்டர் நானே தான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நானி வந்து அவர் படத்தில் ஃபைட் இருக்கும். ஆனால் ஃபைட்லாம் மற்ற ஆக்டர் இந்த ஜூனியர் என்டிஆர் ராம்சரண் படம் அடிச்சு 10 கிலோமீட்டர் பறந்து போய் விடுவாங்க. எப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சு விட்டா பூமிக்குள்ளே ஒரு 50-60 ஆள் அது மாதிரி இருக்கும். ஆனால் நானி படத்தில் வந்து அது மாதிரி இருக்காது. அதனால தான் அந்த அவர் பட்ட பேர் என்ன தெரியுமா இருக்கும்? நேச்சுரல் ஸ்டார் இருக்கும். இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த படத்தில் அவர் முன்னாடி வந்து அந்த தசரா படம் வந்தது. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சிங்க அவர் எப்படி சொல்லிட்டு அந்த நேச்சுரல் அந்த தகுதி இல்லாமல் நார்மலாக ஒரு தெலுங்கு ஆக்டர் எப்படி பாரோ அதுலேருந்து வெளியே போயிட்டார். அந்த நடிப்பு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே என் தசரா படம்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கா கீர்த்தி சுரேஷ் வந்து அவர் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சர்க்கஸ்ட்டு அவர் கண்ணு மட்டும் ஒரு தனியாக நடிக்கும். அது மாதிரி இந்த படம்லாம் ஸ்கோப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோன்னு சொல்லிட்டு பிரியங்கா மோகன் காட்டுறாங்க. அது வேஸ்ட் லக்கேஜ் வேஸ்ட். அதுக்கு வந்து சாய் பல்லவி ஸ்டீல் இல்லா கூட போட்டுக்கலாம். என்னத்துக்கு வேஸ்ட். உங்கள் ஆக்டிங் ஒன்றும் வரல, பொம்மை மாதிரி தான் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸில் வந்து எஸ்டே சூர்யா வந்து சாவடிக்கு மாதிரி ரத்தம் ஊற்றிக்கிறாரு. அதில் ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒரு அழுகு கூட வர மாட்டேங்குது. வேஸ்ட்டு. மியூசிக் தான் சொல்கிறேன் நான். அதே ஹாலிவுட்லேருந்து காப்பி வச்சு போட்டுறானுங்க. ஸ்பைடர்மேன் நோவில் வந்து பிஜிஎம் அப்படியே காப்பி வச்சுக்கிறானுங்க. எபிசோடு வேஸ்ட்டு. தெலுங்கு அடிசன் படம் செட் ஆகும் போல இருக்குது. ஏன்னா 7-8 தமிழ் படத்தை விட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜய் மேலாம் கடன் தெரியல. ஒரு இன்டர்வியூ ஒரு சீன் வருது. இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாய் பல்லவியும் அவங்க பேர் என்னது நானியும் பேசிட்டு சாய் புலீஸ்வரம் பாருங்க பிரியங்கா பவனும் பேசிட்டு இருக்காங்க. நானியும் ஒருத்தன் அந்த கில்லி படத்தில் விஜய் போட்டு போகிறார், ஜெர்கின் போட்டு போகிறார். அதே மாதிரி ஒருத்தன் போட்டு போகிறாங்க. அது என்னத்துக்கு தெரியல. இது அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வருது. அதில் வந்து மயக்கமாகவும் போட்டு அடிக்கிற மாதிரி சீன் வருது. அது எப்படி இருக்குது அந்த கில்லி படத்தில் கிளைமேக்ஸில் வந்து விஜய் வந்து எப்படி மயக்கமாக அந்த டேனியல் பாலாஜி பெருசாக போட்டு சாவடிப்பார். சாவடிலாம் முடியாது ஒரு ஃபைட் சீன் மாதிரி வரும். அது மாதிரி தான் இருக்குது. வேஸ்ட்டு தான் படம். தமிழ் அடிச்சு பார்க்காதீங்க. ஒரு மிஞ்சி வேணா ஒரு 2 ஷோ ஓடும். 4 வாழை படத்தை போட்டுவிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 அப்புறம் எனக்கு கோட் படம் போட்டுருவாங்க. வந்து பார்க்காதீங்க. வேஸ்ட் தான். தெலுங்கு அடிச்சு தான் செட் ஆகும் போல.